எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது டெக் மீடியா. நான் ஆகாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் ஒரு ட்ரைபாடை அன்பாக்ஸ் பண்ணணும்னு இருந்தேன். அதே நான் நிறைய லைவ்லேயே வந்து சொல்லிட்டேன். அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிட்டு, அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து கொஞ்சம் சரி இருக்காது. எப்படியோ முயற்சி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டூடியோ டூரில் வந்து வீட்டிலே செஞ்ச ட்ரைபாடு வந்து காமிச்சிருப்பேன். அந்த ட்ரைபாடு இல்லை, தங்கச்சி வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஃபோனை எப்படியோ தட்டி மாதிரி தான் நிற்க வச்சுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உள்ள அன்பாக்ஸ் வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் இது மட்டும் இப்படியே தான் நான் வச்சு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். முடிஞ்சளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடியோ டூர் பார்க்கலாம், மேலே கார்டு கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஹெட்செட்டோட அன்பாக்சிங் வீடியோ கூட நான் வந்து போட்டிருக்கேன். சோனி ஹெட்செட்டு, தரமான ஹெட்செட்டுங்க, வேறு லெவல் ஹெட்செட்டு. அன்பாக்சிங் பார்க்கலாம், மறக்காமல் அதை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரைபாடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வரும். நான் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃப்லைனில் வாங்கினதுனால பாக்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ இப்படியே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதை தான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் ஒரு ஒர்த்தான ட்ரைபாடு, ரிமோட் கண்ட்ரோல் ட்ரைபாடு வேறு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து சும்மா நார்மலாக வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு பவுச்சில் தான் கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ரிமோட்டை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் இருக்குது. அடுத்து ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரைபாடு தான். ஓகே, பவுச்சை வந்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த ட்ரைபாடு. என்னடா ரப்பர் பேண்ட்லாம் சுற்றிருக்கேன்னு கேட்கலாம். நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். இதை வந்து யூஸ் பண்ணனால இதை பற்றி நான் சொல்கிறேன். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து சொல்கிறேன். அந்த ரிமோட்டுக்காக வந்து இதை வச்சுருக்கேன், கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு. இதான் வந்து ட்ரைபாடை பார்த்துக்கங்க. இது வந்து ஒரு 4 அடி, ஒரு 4 ஃபீட்டு உள்ள ட்ரைபாடு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 125 சென்டிமீட்ரு. ரொம்பவே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த குறையுமே ட்ரைபாடில் வந்து எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங்கு இந்த இது வந்து எடுத்துகிட்டு வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதையும் வந்து இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் வந்து ஒன்று இருந்துச்சு, அதை வந்து இங்கே வந்து மாட்டலாம். இதிலே வந்து நம்ம கேமரா மாட்டோம்னா கூட கீழே வந்து ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கேமரா வந்து மாட்டிக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட மொபைல் ஹோல்டர் தான் இருக்குது. இந்த ஹோல்டர் வந்து மாட்டிப்போம். ஓகே, மொபைல் ஹோல்டர் வந்து மாட்டியாச்சு. இப்படி தான் இருக்குமா இல்லை, உங்களுக்கு வந்து எந்த மொபைல் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருக்கணும், இதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம லூஸ் பண்ணோம்னா வந்து பெருசாகும். இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட மொபைல் வந்து வைக்கணும். உங்களை வந்து வச்சு காமிக்கிறேன். நம்ம மொபைலை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இதில் வந்து வைக்கணும். வச்சோம்னா வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஸ்டிஃபாக வந்து நிற்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி ரொட்டேட், இது வந்து சொல்லிட்டேன் ரொட்டேட் பண்ணுறது. இதே வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஷார்ட் வீடியோலாம் வந்து நான் வந்து எடுப்பேன். டிக்டாக் மாதிரி இந்த ஆங்கிளில் வந்து நம்ம வீடியோ எடுப்போம். அதுக்கு வந்து இதை கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதை வந்து கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நார்மலாக வந்து இப்படி இருக்கும். நார்மலாக வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இப்படி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிளில் கூட இதை வந்து வச்சுக்கலாம். சரி, இப்போதைக்கு நான் நார்மலாக எப்படி வச்சு டைப் பண்ணிடுறேன். முக்கியமாக அங்கங்கே வந்து நெட்டு கொடுத்துருப்பாங்க டைப் பண்ணுறதுக்கு. இந்த நெட்டு பார்த்திங்கன்னா வந்து மேலே உள்ளது, அதாவது இந்த ஹோல்டரை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக. இந்த நெட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொட்டேட்டிங்காக. இந்த நெட்டை கூட எடுத்துலாம். இது வந்து அவ்வளோக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து இது நான் இருந்த வரையும் யூஸ் பண்ண வரையும் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த நெட்டை வந்து சும்மா நார்மலாக வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது கழட்டி தூக்கி கூட போட்டுக்கலாம். எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை நான் ரொட்டேட் பண்ண மரம் போச்சுன்னு நினைக்கிறேன், லூஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து எதுக்குன்னா ட்ரைபாடை வந்து இப்படி வந்து தூக்கி வச்சுக்கிறதுக்கு. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹைட்டாக வருதுன்னு. அதான் ப்ராப்பராக அன்பாக்ஸ் பண்ண முடியல. இன்னொரு ட்ரைபாடு வந்து அழகாக வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் நார்மலாக அதை வந்து ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன், எடுத்து காமிக்கிறேன். இதான் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாகனா கீழே வந்து கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 3 இதுலேயே வந்து கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க கீழே. அந்த கிளிப்பு வந்து நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை போட்டுக்க வேண்டியதான். கிளிப்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கிளிப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து கிளிப்பு வந்து போட்டுருவோம். கிளிப்பை வந்து எல்லா ட்ரைபாட்லேயும் கிளிப்பு வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ட்ரைபாடு பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளம் இருக்குது. காமிக்கிறேன் இவ்வளோ நீளம், அதான் 4 அடி. இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் இருக்குன்னா வந்து இவ்வளோ தூரம் இருக்கும்.
இவ்வளோ தூரம் நான் வந்து உட்காந்துருக்கிறதுல வந்து காமிக்கிறேன். இப்போ உட்காந்துருக்கிறதுலேருந்து நம்ம வந்து தூக்கி இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அதாவது நான் வந்து நின்றுக்கிட்டு வந்து நான் வந்து அவ்வளோக்கு எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்குது, இதுவே வந்து உங்களுக்கு தெரில, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். இந்தளவு இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து உட்காந்துருக்கேன், நான் வந்து 6 அடி, இது வந்து 4 அடி. இது வந்து சும்மா நார்மலாக 4 அடி. இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நம்ம உள்ளதே வந்து இந்த ரிமோட்டுக்காக தான். ரிமோட்டை பற்றி சொல்லலாம்னா எப்படி? ஓகே, ஃபோல்ட் பண்ணிடலாம். ரிமோட்டு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு இந்த ரிமோட்டு ப்ளூடூத் ரிமோட்டு. இதை வந்து நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா எதுக்கு வந்து லைட் எரியும், ப்ளூ கலர் லைட் எரியும். இங்கே வந்து 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 பட்டன் எதுக்குன்னு தான் தெரில. ஆனால் எல்லாமே வந்து ஒரே இதாக தான் இதாகுது. எல்லாத்தையும் இது பண்ணால் வீடியோ வந்து எடுக்குது. திருப்பி ஏதாவது ஒரு பட்டன் ஆஃப் பண்ணால் வந்து வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிடுது. 3 பட்டனில் எது வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட் எரியும். இது வந்து ஒன்ஸ் நம்ம வந்து நான் வந்து இப்போ வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் சார்ஜ் போடல. ஆரம்பத்தில் ஒரே ஒரு தடவை சார்ஜ் போட்டேன். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா இதுவும் இது பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், எல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த கேபிளை வச்சு நம்ம வந்து நம்ம மொபைல் சார்ஜர்லேயே வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 பட்டன் இருக்குது, அவ்வளோதான். இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 1000 கிட்ட வருது. ஆஃப்லைனில் வாங்கினனால டிஸ்கவுண்ட் அதெல்லாம் போக வந்து கம்மியாக தான் வந்துச்சு. இதே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா 1000+ அது மாதிரி தான் வரும். ஆனால் உண்மையிலே என்னை கேட்டால் வந்து ஓரளவு நல்ல ட்ரைபாட் தான் சொல்லுவேன், குறைலாம் சொல்ல மாட்டேன். சரி, அப்புறம் எதுக்கு இதில் வந்து நீங்கள் இதை ரப்பர் பேண்ட் சுற்றி வச்சுருக்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா மேபி விழுகலை, கீழே வந்து விழுகலை, நல்லாவே ஸ்டிஃபாக நல்லா தான் இருக்குது. மேபி விழுந்துருமோ, ரிமோட்டு விழுந்துட்டுனா வீணாக போயிருந்தா நான் வந்து ரப்பர் பேண்ட் வந்து இங்கே வந்து சுற்றி வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதை பற்றி சொல்லணும்னா வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த ட்ரைபாட்லாம் வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து நம்மளோட ஸ்டூடியோ டூரில் வந்து போட்டிருப்பேன். நார்மலாக வீட்டிலே ஹோம்மேடு ட்ரைபாடு வீட்டிலே தான் பண்ணேன். ஒரு கட்டப்பை இருந்தால் போதும், கட்டப்பையும் வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும், அருமையான ட்ரைபாட் வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம். இந்தளவு வந்து உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் ட்ரைபாடே வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் ட்ரைபாடே செஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரைபாடு கூட வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.